திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, காக்ரோச்சுகள் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத உணர்ந்து காக்ரோச்சுகள் ஜல்லிக்கட்டு மாதிரி மெரினா பீச்சில் உட்காந்து போராட்டம் பண்ணிரும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சத்தில் முன்னெச்சரிக்கையாக ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மெரினா பீச்சில் இழுத்து மூடுங்க, எந்த ஒரு காக்ரோச்சும் கரப்பாம்பூச்சியும் அங்கே போராட்டம் பண்ணக்கூடாது. இது ஏன்னா அவங்க நீட்டுக்கு ஒரு எதிர்த்து பண்ணா கூட பரவாயில்ல, இவங்க தேசத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க, தேசத்துக்கு எதிராக நான் செயல்பட விடமாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பவர் போல இருக்குது. ஒரு தேசியவாதியா ஒரு நல்ல விஷயமா திரு ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கிறது. திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமாத நன்றிகள். ஏன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் சென்னையில் போராட்டம் பண்ணுறவங்கள குண்டுகட்டா தூக்கி ஜெயிலில் தான் போட்டுட்டு இருக்கிறாரு ஜோசப் விஜய் அவர்கள். என்னதான் நமக்கு மத்திய அரசாங்கமும் பாஜக அரசாங்கமும் எதிரியாக இருந்தாலும் கூட நமக்கு தேசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த காக்ரோச்சுகளை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல திரு ஜோசப் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. காக்ரோச்சுகளை என்கரேஜ் பண்ணுவது ஜோசப் விஜய் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அந்த மெரினா பீச்சை இழுத்து மூடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தளபதி அவர்களுடைய ஃபேனா இருந்தாலோ இல்லை தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஃபேனா இருந்தாலோ நீங்க காக்ரோச் சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள்.